ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருசி கிச்சன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல அவல் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னைக்கு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அவல் பாயாசம் செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 200 கிராம் அளவுக்கு மண்டவெல்லத்தை நான் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல அரை செம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி, ரெண்டும் சேம் அளவு தான். இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு இதுல எந்த கன்சிஸ்டன்சியும் தேவையில்ல, ஜஸ்ட் மண்டவெல்லம் கரைஞ்சாலே போதும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் நெய். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுல சேர்த்துடலாம். நான் பாதாம், முந்திரி பருப்பு ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்போ இத நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதுலயே நம்ம ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதுல நாம 1/2 லிட்டர் பால் சேர்த்துடலாம். அரை லிட்டர் பால் சேர்த்தாச்சு. இப்போ இதுல நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சிட்டு பாருங்க. இப்போ இத நாம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கண்டினியூஸா கிளறிட்டே இருக்கணும். இப்போ நாம அவல் நல்லா வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதனாலதான் நம்ம மூடி போட்டு கவர் பண்றோம். இப்ப நம்ம மூடியை திறந்துடலாம். இப்ப பாருங்க, பாலுமே ஹாஃபா ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அவல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மண்டவெல்ல தண்ணிய ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். நம்ம மண்டவெல்லம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம சீனி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுல நம்ம 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் இதுல நம்ம சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, ரொம்பவே அருமையா ரெடி ஆயிருக்கு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ரொம்பவே சிம்பிளா செஞ்சாச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையா இருக்கு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ரொம்பவே யம்மியா இருக்கு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.